ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 27 செவ்வாய்க்கிழமை முருகனை இப்படி வழிபட்டால் கடன் தீர்ந்து செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இந்த 27 செவ்வாய்க்கிழமை முருகனை நாம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக இந்த பதிவுல பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்றைய தினம் நீங்க செவ்வாய்க்கிழமை இன்று கூட நீங்க ஆரம்பிக்கலாம். இல்லைங்க, இன்னைக்கு எங்களால் பண்ண முடியாது, நாங்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறோம், வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாட்களில் நாங்கள் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக செய்யலாம். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து 27 செவ்வாய்க்கிழமைகள் இந்த முருகனை நாம வழிபாடு செய்யணும். அதனால் இடையில் உங்களுக்கு மாதவிடாய் காலம் வந்துருச்சு அப்படின்னா கூட உங்கள் வீட்டில் உங்கள் கணவர் இல்லை குழந்தைகள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள செய்ய சொல்லுங்க. இல்லைங்க, எங்களுக்கு அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இருக்கிறாங்க ஆனால் அவங்களாம் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த மாதவிடாய் காலத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த நாட்கள்ல இருந்து நீங்கள் தாராளமாக ஆரம்பிச்சுக்கலாம். முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை, நீங்கள் விட்ட இடத்துல இருந்தே ஆரம்பிச்சுக்கலாம். சரிங்க, இப்படி தொடர்ந்து நம்மளுக்கு 27 செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும்? ஏன்னா நம்மளோட பலனை கிடைச்சாதானே அதை நம்ம வழிபாடு செய்யணுமா வேணாமான்னு இப்போ நிறைய பேர் யோசிக்கிறாங்க இல்லைங்களா. ஆக இந்த 27 செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நாம என்ன நினைத்து முருகனை வழிபாடு செய்கிறோமோ அதை அந்த 27 செவ்வாய்க்கிழமை நம்ம பூஜை செய்ததற்கு பிறகு கை மேல நம்மளுக்கு பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அந்த 27 செவ்வாய்க்கிழமை வரைக்கும் கூட அவர் டைம் கொடுக்க மாட்டார், அதற்குள்ளாராகவே நடந்துவிடும். இது பொதுவாக அவர்களினுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப முன்னதாகவோ இல்லை கொஞ்சம் லேட்டாகவோ நடக்கும், ஆனால் நடந்தே தீரும். முதல்ல முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யறோம் அப்படின்னாலே நம்மளுடைய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா முருகப்பெருமானுக்குத்தான் நம்ம முற்பிறவியில் செய்த கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய சக்தி இருக்குது. அப்ப நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்ய செய்ய நம்மளுடைய கர்ம வினைகள் குறைந்து கொண்டே வரும். ஒருவருடைய வாழ்க்கையில நன்மைகள் நடப்பதற்கு இந்த கர்ம வினைகள் ரொம்ப முக்கியம். இந்த கர்ம வினையை அனுபவிச்சுட்டு தான் ஆகணும். நீ எவ்வளவு பெரிய அரசனாக மன்னனாக கோடீஸ்வரனாக இருந்தாலும் இந்த கர்மா அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும். அதனால இந்த கர்ம வினைகளை நம்மளுக்கு குறைத்து நம்ம வாழ்க்கையில நன்மைகளை அளிக்கக்கூடிய அற்புதமான கடவுளாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க வழிபாடு செய்யணும். தொடர்ந்து 27 செவ்வாய்க்கிழமை நீங்க செய்யணும். பொதுவாக பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானை நீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம். கடன் தீரணும் அப்படின்னா முதல்ல கடன் தீர்வதற்கு உகந்த நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை நீங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடனை உங்களால் சீக்கிரமாக கொடுக்கவே முடியாது. அதனால் அதை நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. இந்த செவ்வாய்க்கிழமை கடன் தீர்வதற்கு நாம ஏன் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்? செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்யும் போது கர்ம வினைகள் குறைத்து நம் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். நம்முடைய தொழில் வளம் மேலோங்கி பொருளாதார நிலை அதிகரித்து வருமானம் 2 மடங்காகும். அதன் மூலமாக நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து விடலாம். இதுதான் தாத்பரிகம். சரி, தொடர்ந்து 27 செவ்வாய்க்கிழமை நாம எப்படி முருகப்பெருமான வழிபாடு செய்யணும்? இப்ப காலையில நீங்க செவ்வாய்க்கிழமை எந்திரிச்சு நீங்க காலையில அந்த 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் செவ்வாய் ஓரை நேரம். இந்த நேரத்துல உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இல்ல உங்க குடும்பத்துல வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த நேரத்துல பூஜை செய்வது மிக மிக சிறப்பானது. நாங்கள் வேலைக்கெல்லாம் போகிறோமா, காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க இரவு வரக்கூடிய 8 to 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் ஓரை நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு காலையிலையும் கொடுத்துருக்குறேன், இரவும் கொடுத்துருக்குறேன். எது உங்களுக்கு வாய்ப்போ அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. சரி, எப்படி வழிபாடு செய்யணும்? உங்கள் வீட்டில் முருகரினுடைய விக்கிரகம் இருந்தாலும் சரி, இல்லை வேல் இருக்குது, இல்லாமல் எங்கள் வீட்டில் படம் தான் இருக்குது அப்படின்னா கூட எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல வண்ண மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இடம்பெறக்கூடிய மலர்கள் என்ன அப்படின்னா செவ்வரளி.
இந்த செவ்வரளி பூக்களை கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும். வச்சுட்டு அதற்கப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா துவரம் பருப்பு ஒரு பவுலில் நீங்கள் அப்படியே அந்த துவரம் பருப்பாக வச்சாலும் சரி, இல்லை துவரம் பருப்பில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் முருகப்பெருமானுக்காக. இந்த ஏன் துவரம் பருப்பை நாம் வைக்க சொல்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானுக்குரிய தானியம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு. அதனால் அதை வச்சுக்கணும். அதற்கு அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். ஆக நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே நம்ம கடன் பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்து விடலாம். அவருக்காக ஒரு டம்ளர் பால் வச்சுக்கோங்க. தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு இதுவே போதுமானது. அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா நெய் தீபம், ஷட்கோண தீபம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். நிறைய பதிவில் அதை நான் சொல்லியிருக்கேன். நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க எல்லாமே இந்த ஷட்கோண தீபத்தை தான் முருகப்பெருமானுக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சாங்க. இன்றைய நாட்களும் நிறைய பேர் இந்த ஷட்கோண தீபத்தை வரைஞ்சிருக்கிறீங்க. அந்த தீபத்தை ஏற்றி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் இந்த ஷட்கோண தீபம் எப்படி வரையணும் அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே நம்மளுடைய பதிவுலையும் நான் கொடுத்துருக்கிறேன் தனியாக. அதை போய் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பண்ணாலே வந்துடும். ஸ்டார் போட்டுட்டு ச ர வ ந ப வ அப்படிங்கிற எழுத்தை எழுதிட்டு ஒவ்வொரு எழுத்துக்கு மேலேயும் ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் விட்டு தாமரை தண்டு திரி கிடைக்குது அப்படின்னா அதை வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நாங்கள் வெளி ஊரில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு இந்த தாமரை தண்டு திரியெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க சாதாரணமாக பஞ்சு திரிகளையே நீங்கள் பயன்படுத்தி இந்த தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம். அதற்கப்புறம் ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ, ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்து அர்ச்சனை செய்து தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதலை மட்டும் முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா கடன் பிரச்சனை, சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்க சொந்த வீடு வேணும் அப்படிங்கிறது, குழந்தை வரம் வேணுமா குழந்தை வரம், ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் நீங்கள் நினைத்து இந்த 27 செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து இப்ப நான் சொல்லி இருக்கிற இந்த முறைப்படி முருகப்பெருமானுக்கு துவரம்பருப்பு வைக்கணும். அதற்கப்புறம் உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்கணும்னு இருக்குதோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் வைக்கணும். ஷட்கோண தீபம் ஏற்றணும். செவ்வரளி பூக்கள் முருகனுக்கு சாத்தி ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை கண்டிப்பாக பாராயணம் செய்யணும். இந்த மாதிரி தொடர்ந்து 27 செவ்வாய்க்கிழமை யார் ஒருவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் கேட்டதை கேட்ட வண்ணமே முருகப்பெருமான் அருள்வார். அதனால கண்டிப்பா இந்த 27 செவ்வாய்க்கிழமை நீங்க இந்த ஒரு வழிபாட்டை செய்யுங்கள். நீங்க நினைச்சது நடக்கும். உங்க பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து வாழ்க்கையில ஒரு செல்வ வளமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்வீங்க. நம்பிக்கையோட செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.